என் வீட்டு வாசல வாஸ்துபடி கழிச்சிட்டு இருந்தேன். வாய்ஸ் கெட்டியா இருக்கியா? ஏன்னா என் புருஷன் ஊர்ல இல்ல, ஜாக்கிரதையா இரு. ஊர்ல இல்லாத நமக்கு எதுக்கு சொல்லணும்? என்ன அந்த பொம்பளை புருஷன் ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டு போறா? சைட் ட்ராக்கா? ஐயா வாஸ்துல லிங்க் ஆச்சு. வாஸ்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல, வாசல்ல உட்காந்து சைட் கேக்குதா? மூஞ்ச பாரு, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு போர்டு வேற. இந்த போர்டு மாட்டுறதுக்காக நீ 100 ரூபாய் செலவு பண்ணிருக்க. அந்த 100 ரூபாய் காசாவது உன்னால சம்பாதிக்க முடிஞ்சிருக்குதாயா? என்ன அவன் கத்த கதையை கொடுத்து நான் வேண்டாம் விசில் விட்டு வந்த மாதிரி பேசுறேன். எவன் தர்றான்? 5 பேத்துக்கு அழுகுறானுங்க. எப்படியா கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? உன்கிட்ட வாஸ்து பார்த்து இது வரைக்கும் எந்த குடும்பம் உருப்பட்டு இருக்கு? அந்த ராமசாமி லட்சாதிபதி ஆகலையா? இதுக்கு முன்னாடி அவன் கோடீஸ்வரனா இருந்தான். அந்த மளிகை கடைக்கார உன்கிட்ட வாஸ்து பார்த்ததுனால பிளாட்பாரத்துக்கு வந்துட்டான். பிளாட்பாரத்துல இருந்தவன் பிச்சை எடுக்கிறான். கரெக்ட் ராஜா, என்ன பத்தி இவ்வளவு டீடைல் தெரிஞ்சு வச்சிருக்கீல. அப்புறம் ஏமா பணம் உயிரை எடுக்கிற? அம்மா பசிக்குதுமா. 5 லிட்டர் கிரைண்டர் மாதிரி இதோட பெத்து வச்சிருக்கிற. எவ்வளவு போட்டாலும் அரைச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நேரத்துக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு யாருக்கிட்டயா பணம் கேப்ப? அதான் தம்பி பத்மநாபம் இருக்கான்ல, அவங்க போய் கேட்க வேண்டியதானே. இந்த காலத்துல கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கே 5 பைசா ஈந்த மாட்டானுங்க. பத்து எனக்கு சித்தி பையன், அதுக்காக அடிக்கடி அவங்ககிட்ட போய் கையேந்துறது வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான் பாசமலர் காலத்துல இருந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல. நீ போய் கண்ணை கசக்க காசு தருவான். அப்பா ஏய் ஃபைனான்ஸ் மேட்டர் பேசும்போது ஏன் யானை மாதிரி கத்துற? ஐயோ நம்ம ஓசனர் வரப்பா, நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. வழக்கம் போல வீட்ல இல்லன்னு சொல்லி அனுப்பிடுறேன். சமுத்திரா கண்ணா. ஏண்டா உங்க அப்பா இருக்கானா உள்ள? எங்க அப்பா வீட்டுக்குள்ள இல்லன்னு சொல்ல சொன்னாரு. இதையே தாண்டா நான் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் 4 மாச வாடகையை வாங்காம விடவே போறதில்ல. என்னங்க என்ன செய்றீங்க? சூசைட். ஏங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் தூக்கு மாட்டிக்க போறீங்க? உனக்காக நான் சூசைட் பண்ணிக்கலாமா? ஹவுஸ் ஓனருடைய தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் தூக்கு மாட்டிக்க போறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாக்கெட்ல ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். அத மறக்காம B2 போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துரு. அது என்ன உயிலா? ஆமா, வீட்டு வாடகை லாட்டரி அடிக்கிறேன். உயிலுக்கு நான் எங்க போவேன்? அது வந்து மரண வாக்கு மூலம். என்னுடைய சாவுக்கு 100% ஹவுஸ் ஓனர் தான் காரணம் எழுதியிருக்கேன். ஐயோ நீங்க செத்துட்டா மட்டும் அந்த வாடகை கேட்க விட்டுருவானா? அது எப்படி கேப்பான்? எப்படி இருந்தாலும் அவனை உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் கன்சியூமர் கோர்ட்ல இருந்து உனக்கு காம்பன்சேஷன் வாங்கி தருவாங்க. அந்த பணத்தை பேங்க்ல போட்டுரு. அப்புறம் சூசைட் பண்ணிட்டு வீடு இருந்து ஒருத்தனும் குடி வர மாட்டேன். நீ ஹாப்பியா இருந்துக்க. ஐயோ வரதராஜு வரதராஜு, சத்தியமா நான் உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண வரலப்பா. அப்புறம் உன் வீட்டுல அங்கங்க ஒழுகுதுன்னு சொன்னில்ல, அதையெல்லாம் அடைச்சிட்டு போலான்னு வந்தேன். அட பாவி, இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? என்ன அவசரப்பட்டு தொங்கி இருந்தானா கஷ்டம் தான். அப்ப வாடகை வாடகையாவது மண்டாவது அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாமா? அது சரி, வாஸ்துப்படி இந்த வீட்டுக்கு பச்சை பெயிண்ட் மேட்ச் ஆகல, கிரீன் பெயிண்ட் அடி. நீ எங்கெங்க எதை அடிக்க சொல்றியோ அங்கங்க அதை அடிச்சிரு. ஆனா இந்த தூக்கு கயிறு அது எதுன்னு பண்ணி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாங்கப்பா. சரி சரி, அப்புறம் இந்த வாடகைங்கிறது நாங்களா எப்பாவது நினைச்சா யோசிச்சு கொடுப்போம். நீ யோசிக்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். வட்டுமா வீட்டுக்காரனை எப்படியோ சரி கட்டிட்டீங்க. இப்ப மளிகை கடைக்காரன் வருவான், என்ன பண்ண போறீங்க? மளிகை கடைக்காரன் வரமாட்டான். நேத்து மத்தியானமே என்ன டீனோட கடைக்கு போய் டீ குளிச்சு கொண்டு பயமுறுத்தி வச்சிருக்கேன். வெல் டன் பை டார்லிங். வாயை நல்லா தொறா. என்ன? ஆமா, பச்சை குழந்தை ஊட்டி விடு. ஏன் மடியில உட்கார வச்சு விட்டேன்? ஏன் முட்டி உடைஞ்சு போறதுக்கா? வாஸ்து படி இது என்ன மூளை? ஈசானி மூளை. இங்க கடவுளை தான் வைக்கணும், வயிற்று வைக்கலாமா? எந்த அங்க போய் உட்கார போட. ஆமா, கொல்லாத வாஸ்து. உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சொகத்தை கண்டேன்? ஏன் இந்த கிரைண்டர் பேக்கலையா? ஐயா இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவ ஊர் உலகத்துல கட்டின பொண்டாட்டிக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கறான். இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருப்பீங்களா? என்னங்க இது? உன் புலம்பல் தாங்காம கடவுளே அனுப்பிச்சாருமா. புடவை கூரை பிடிச்சிட்டு கொரியர் வந்திருக்குமா? கூரையா? பிச்சுக்கவே இல்லையே. சரி, கடவுளை கும்புறதோட ஒரு கஞ்சி தரமா? கட்டின புருஷனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு பட்டாபட்டி அண்டர்வேராவது வந்திருக்கும்ல. அப்பா எனக்கு டவுசர் சட்டை வரலையே. உன் சைஸ் தெரியாம கடவுள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரா? ஐ வந்துச்சுப்பா. யாரு? வணக்கங்க. அம்மா, இலவசமா வேட்டி சட்டையெல்லாம் கொடுக்குறீங்களே, ஏதாவது எலெக்ஷன் நிக்கிறீங்களா? இவனுக்கு எது கொடுத்தீங்க? இவனுக்கு தான் ஓட்டே கிடையாது. ஐயோ நான் எலெக்ஷன்ல எல்லாம் நிக்கலங்க. உங்க தம்பி வேலை பாக்குற இடத்துல தான் நானும் வேலை பாக்குறேன். ஏன் தம்பி கூட வேலை பார்த்துட்டு நீங்க இவ்வளவு தாராளமா இருக்கிறீங்களா? அதே வேற வேற டிபார்ட்மெண்டா இருக்கும். ஏங்க பார்ட் டைமா அந்த புடவை வேஷ்டில வைக்கிறீங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? எதுக்கு? உங்க தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நான் நிறைய தடவை அவர்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனா பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. உங்க மேல அவருக்கு பாசம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. நீங்க மனசு வச்சா எங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னம்மா, என்ன கல்யாண தரகர் ஆக்கிடுவாங்க போல இருக்கே. ஆய் தொலைங்களே, அதுலயாவது 4 காசு சம்பாதிக்கிறீங்களா நான் பாக்குறேன். ஓகே, என்ன கமிஷன் தருவீங்க? எவ்வளவு வேணும்? நீங்க தருவீங்க, எவ்வளவு வேணா தருவீங்க. மூஞ்சி பத்தல தெரியுது. இருந்தாலும் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தெம்பா வேலை பார்ப்போம்.
மளிகை கடை பேலன்ஸ் பாக்கி இருக்குல்ல? சரிங்க, ஆட்டோ ஒரு 25 ரூபாய் கன்வென்ஸ் கொடுத்தீங்கன்னா. இப்பதான் கொடுத்தேன். அது எங்க அமௌண்ட் இல்லைங்களா, வேலை உங்களுது. ஆட்டோல போனா சாயங்காலத்துக்குள்ள ரிசல்ட் தெரியும், அப்புறம் உங்க இஷ்டம். கேஷியர் ஐயோ, 100 ரூபாய். அம்மா, கல்யாணம் 90% நடந்து முடிஞ்ச மாதிரி கல்யாணத்துக்கு புதுசா துணி ஏதாவது எடுப்பீங்களா, இல்ல இதோட கட் பண்ணிடுவீங்களா? வாட்டியா, இதுக்கே இவ்வளவு கொடுக்கும்போது கல்யாணத்துக்கு கண்டிப்பா பட்டு சாரி தான் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அட கொடுப்பாங்கன்னு சொல்றல. அதுவும் தாராள மனசுள்ள இவங்க நம்ம தம்பிக்கு பொண்டாட்டியா வந்தா நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றேன். இத பாருங்க, வர்ற முகூர்த்தத்திலே உங்களுக்கு கல்யாணம். ஓகே, மணல் கூட முன்னாடி வரா. ஏதாவது அறிவு இருக்கா? டெய்லருக்கு கூலி கொடுக்கணுமேனு என் சட்டையை நானே தச்சிட்டு இருக்கேன். ஏதோ வாயை கட்டி வயிற்று கட்டி கொடுத்த வீட்டை திரும்ப வாங்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது கல்யாணம் குடும்பம் போனா எப்படிங்க வீடை திரும்ப வாங்குறது? கரெக்ட். இழந்த வீட்டை மீட்கணுங்கிறதுக்காக நீங்க போராடிட்டீங்க. ஆனா உங்க இளமை இழந்துட கூடாது, நாங்க பயந்துட்டு இருக்கோம். பாருங்க, 2 முடி தான் நினைச்சிருக்கேன், அதுக்கே உங்க பெருசுங்கிறா. பத்து, நீ நாங்க சொல்றதை எல்லாம் மறுக்க மாட்டேன்னு நம்பித்தான் பொண்ணெல்லாம் வேற பாத்துட்டோம். பொண்ணா? யாரு? அதான் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யல ரம்யா. தங்கமான பொண்ணு மாப்பிள, எவ்வளவு லட்சணமா இருக்கா, அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்கிற மாப்பிள. இதனால தனியா தமிழ் வாசிச்சுட்டு இருந்தா காரியம் நடக்கணும்னு சால்ரா உங்களை அனுப்பிச்சால. எவ்வளவு கமிஷன்? 3வது ஆள் வாங்கினா ஒத்துவீங்க, நாங்க வாங்கினா பொறுக்காத. உங்க புத்தி உங்களை விட்டு போகாத. அத விடுங்க மாப்பிள, அவ கை நிறைய சம்பளம் வாங்குறா, நீங்களே ஏதோ சம்பளம்னு வாங்குறீங்க. 2 அமௌண்டையும் சேர்த்தா வீட்டை சீக்கிரம் மீட்டலாம்ல. அடுத்தவங்க பணத்துல என் லட்சியத்தை அடையறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எப்படி அடுத்தவங்க ஆக முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு அவளே உங்களுக்கு சொந்தமாகும் போது அவ சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு சொந்தமாகதா? 2 பேருடைய அமௌண்டையும் போட்டா 2 வருஷத்துல மீக்கிற வீட்டை 1 வருஷத்துல மீட்டலாம். 12 மாசம் இன்ட்ரெஸ்ட் மிச்சமாகும்ல. அது மட்டும் இல்ல பத்து, பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டான்னு வெயி 3 வேளை வக்கனே வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். ஹோட்டல் செலவு மிச்சம் பாரு. அப்புறம் இந்த ரம்யாவுக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு பிச்சு பிடுங்க ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு தம்பி, அந்த சப்பவாயன் ஒருத்தன் தான். அப்புறம் நீ ரம்யாவோ ஓவர் டைம் பண்ணலாம், பார்ட் டைம் பண்ணலாம், பிஎஃப் இன்சூரன்ஸ் ஏகப்பட்ட அமௌண்ட் வரும்ல. இதெல்லாம் கணக்கு போடாம இருப்பீங்க. சம்மதம் சொல்லுமா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் யா? தம்பி இதுக்கெல்லாமா வாயை திறந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம்? பதில் சொல்லாம பட்ஜெட் போடுற அழக பார்த்தா பார்ட்டி பக்கவா ரெடின்னு அர்த்தம். அப்படியே மாப்ள. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இந்த ஓரத்துல அழி இருக்கே, இதான் ஆப்பிள. அது காஷ்மீர் ஆப்பிளுங்க. அங்க ஏற்கனவே பிரச்சனை இல்லைங்களா? எதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்தீங்க? அது ஆரஞ்சுங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 ரூபா இருக்குமா? 5 ரூபா கொடுத்து மாப்பிள தேங்காய் வாங்கினாரு, மத்ததெல்லாம் ஃப்ரீ. தேங்காய் எங்க? அதான் நார்த் ஈஸ்ட்ல. இது இது தேங்காயா? இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் குடுமி இருக்குமே, அத கூட காணோம். அது பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வீட்லயே மாப்பிள பிச்சு. இந்த பூவாவது காசு கொடுத்து வாங்குனீங்களா, இல்ல உங்க தலையில இருந்து ஒரு போர்ஷனை உருவிட்டீங்களா? சே, நாங்க வந்து ஆட்டோவுல புருவ மரத்துக்கு மாட்டிருந்தா அடிச்சிட்டீங்க. நல்ல ஃபேமிலிடா இது. வாட்டியா, சும்மா அதையெல்லாம் போய் இங்க சொல்லிக்கிட்டு டைம் ஆகுதுல்ல. தாம்பூலத்தை மாத்துவோமா? ஏன் அவசரப்படுற? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல? எல்லாம் சொல்லியாச்சு. மாசம் மாசம் சம்பளத்தை உங்க கையில கொடுத்துடணும். எந்த விதமான அனாவசிய செலவும் செய்யக்கூடாது. நீங்க போடுற பட்ஜெட் படிதான் மாச செலவெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதானே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன? எஸ்கூஸ் மீ, தாம்பூலத்தை மாத்திக்கலாமே? இதையெல்லாம் எடுத்துட்டு தட்டை திருப்பி கொடுத்துருங்க. தாம்பூலத்தை மாத்தியாச்சு, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? ஏதாவது மண்டபத்துல தான். மஹால்லாம் வேண்டாம், ரொம்ப செலவாகும். ஏதாவது சின்ன ஹாலா சொல்லுங்க. சின்ன ஹால்னா பாண்டி பஜார் ஹால் இருக்கு, அங்கதான் வைக்கணும். பின்ன என்னங்க செலவு பாத்தீங்கன்னா ஏதாவது சமூக நல கூடத்துல தான் வைக்கணும். அது ஃப்ரீயா கிடைக்குமா? மாப்பிள அதுக்கு 5000 ரூபாய். 5000மா? அப்படின்னா அதெல்லாம் வேணாம். பேசாம கல்யாணத்தை செலவு இல்லாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்கோ. அட அங்கேயும் பியூன் 50 ரூபாய் கேட்பான். சரி, கல்யாணம் வேணா உங்க இஷ்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே வச்சுக்கோங்க. எனக்காக ரிசப்ஷன் மாத்திரம் வைக்கணும். ரிசப்ஷன் எவ்வளவு செலவாகும்? அது செலவே ஆகாது, ஃப்ரீ. அப்பனா வச்சுக்கலாம். என்னமா பேசுறீங்க? ஒரு 30,000 செலவாகும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்போ மாப்பிள செலவு மட்டும் பாக்காதீங்க, அதுல இன்கம் இருக்குல்ல. என்ன இன்கம்? மொய்யே. என்ன மொய்யே? உங்க ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 250 பேர் வேலை செய்யறாங்கன்னு அக்காவே சொல்லிருக்குது. தலைக்கு 200 ரூபாய் எழுதினா கூட 50,000 நமக்கு வரவு வருது. அதுல 30,000 ரூபாய் செலவாயிட்டா கூட மீதி 20,000 நமக்கு லாபம் தானே? அது மட்டும் இல்ல மாப்பிள, உங்க கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு, அவன் டீச்சர் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. எல்லாரும் வருவாங்க, வந்து டவரா செட்டு குக்கர்னு கொடுப்பாங்க. அதை ஒண்ணு நீங்க பீரோல வச்சு அழகு பார்க்க போறதுல எப்படி ஒத்துருவீங்க? அதுல ஒரு 5-10 தேரும்ல. பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டான். ரிசப்ஷன் ஓகே. ஏன்பா கிருஷ்ணா, 5-6 பேர் வந்திருக்காங்களே, ஏதாவது மொய் வச்சாங்களா? வயிற்றுல கிடப்பாதீங்க மாமா. இவங்க ஒண்ணு ரிசப்ஷனுக்கு வந்தவங்க இல்ல. ஒருத்தன் எலக்ட்ரீஷியன், ஒருத்தன் மைக்காரன், ஒருத்தன் சேர் போடுறேன், ஒருத்தன் சீரியல் செட், எல்லாம் பேலன்ஸ்க்காக வெயிட்டிங். ரம்யா, என்ன 200-300 இன்விடேஷன் கொடுத்தோமே, எந்த பையன் காணோம்?
மாப்பிள உன் கல்யாணத்துக்கு பெரிய கப்பல் கேப்டனே வராங்க. உங்க புருஷன் பொது அறிவை பாத்தீங்களா? மாமா கம்பெனி டிரைவர் போய் கேப்டன்ங்கறாரு. கொஞ்சம் சும்மா இருப்பா. யார் வந்தா என்ன, நமக்கு தேவை அன்பளிப்பு. கையில பத்தியா பொட்டி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன மாணிக்கம், பெரிய முதலாளி சின்ன முதலாளி வரல? ரெண்டு முதலாளி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. அதனால தான் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி சரி, கொடு கொடு. என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. சாப்பிட்டு போங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இருக்குமா? சரி சரி, பிரி பிரி பிரி. வைர மோதிரமா இருக்குமோ? வைர மோதிரம் டோட்டல் செலவு கவர் ஆயிருமே. ஒரு கவர் இருக்குது, கிஃப்ட் செக்கா. அமௌண்ட் சொல்லு. இல்லையே, லெட்டர் மாதிரி தெரியுதே. பிரிச்சு என்னன்னு படிச்சு பாரு. எனது அன்பு பத்மநாபனுக்கு பரிசு கொடுப்பதும் வாங்குவதும் உனக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதனால் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மட்டும். வாழ்க பல்லாண்டு சண்முகம் எம்டிஆர். என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டாரு? என்னங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வராங்க பாருங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வராங்களா? அப்பா, அப்படின்னா பத்துவோட பட்ஜெட் டாலி ஆயிடும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கோ பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவரும் கூட்ட நெரிசலே சிக்கிக் கொள்ளாமல் வரிசையாக வந்து மொய்ப்பணத்தை செலுத்தி விட்டுத்தார். பிறகு சாப்பிட செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலு, ஏய் பாலு வா. ஹலோ மேடம், பெஸ்ட் ஆஃப் லக். வெறுங்கய்யா, என்ன இப்படி கேட்டீங்க? படிங்க மேல. அன்புள்ள, பாசமுள்ள, பிரியமுள்ள, நேசமுள்ள, மதிப்புக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கு. என்னப்பா இவ்வளவு பண்ற? உன் பேர் எழுதாம? எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுங்க. மெட்ராஸ் சிட்டில இப்படி ஒரு அட்ராசிட்டி. அதை எங்க பிரிக்கிறீங்க? ஏன் இதை எரிக்கணுமா? இப்பெல்லாம் பார்த்து பிரிக்கணும். ரொம்ப டவுட்டா இருக்குதுப்பா. என்ன இது கைக்குட்டை? அண்ணே, கைக்கு நான் கைக்குட்டையா இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் குட்டையாரும் போயிரு. என்ன மாமா கரிச்சிஃபு? கடைசியில கணக்கு பார்க்கும்போது உன் கண்ணீரை துடைக்கணும்ல. ரம்யா, பத்மநாபன், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. இந்தாங்க, இது எப்படிங்க? எலுமிச்சம்பழம் தலையில தேய்க்கிறதுக்கா? தலைக்கு தேய்ச்சிக்கலாம், ஊறுகாயும் போடலாம். 2 in 1 இதுக்கெல்லாம் ஒரு கோட் சூட். என்னடா இது? ஹலோ பத்து. ஹலோ. கங்க்ராட்ஸ். ஏய் போட்டோகிராஃபர், ஒரு ஸ்டில் எடுப்பா. இல்ல பிலிம் ஆயி போச்சு, அப்புறம் வாங்க. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். ஹலோ சார். குடி. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் சார். கங்க்ராட்ஸ். இது என்ன பண்றது? ஐயோ, உங்க எல்லாரையும் நம்பி இவ்வளவு பெரிய ரிசப்ஷன் வச்சு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஒருத்தன் கூட மொய் எழுதுறிய. இந்த மாதிரி பூச்செண்டு கொடுத்துருக்காங்க. வாங்க ஹோட்டல் மேனேஜர், உங்ககிட்ட வாங்க ஓசி பேனா. ரொம்ப ரகசியமான பேனா சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி. 3500 ரூபாய் பணம் கட்டணும். ரூம் கேன்சல். போயா பாப்ல, ரொம்ப மூட விட்டா இருப்பீங்க போல இருக்கே. இன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் வேணா அங்க ஸ்டே பண்ணிட்டு. தம்பி பத்து, அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் கேன்சல். குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு காசா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆன முதல் நாளே 30,000 ரூபாய் தண்டம். எப்படி ரிசப்ஷன் நடத்தினா எல்லாரும் gift கொடுப்பாங்க, மொய் எழுதுவாங்கன்னு சொன்ன மூஞ்சிய பாரு. நான் எல்லாம் அப்படிதான் மாப்ள. நல்லா கல்யாணத்துக்கு போனா கடனாவது வாங்கி போய் மை வைப்பேன். ஒரு ரிசப்ஷன் வந்தவன உனக்கும் வைப்பேன், ஒப்பனுக்கும் வைப்பேன். பூரா பொக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லப்பா. அட ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் குத்த சொல்ற பங்காளி? மொய்யினா என்ன? கொடுத்து வாங்குறத. கொடுத்து வாங்கணும்ல. நாம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 5-10 செய்தோம்னா தான் அவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து ஏதாவது செய்வான். போன உடனே இவர் முதல் பந்தியில உட்கார்ந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு பின் கேட்டுவிலே எகிரி குச்சி ஓடி வீட்டுல வந்து கைகள் விட அது எப்படி? அது இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பாரு டென்ஷன் ஆகுறது. 30,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ்? அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா, கொஞ்சம் பின்னாடி தெரியும் பாரு. அது என்னது? அது அந்த ஃப்ரிட்ஜ், பீரோ, பாத்திரங்கள், டிவி இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சா? இந்த டேபிள் கிளாத் கொண்டு எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ள? எல்லாம் எங்க அக்கா கல்யாணத்தோட கொண்டு வந்த சீரு. இதுவே 2 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் எங்க அக்கா தனியா சம்பாதிச்சு தெரியும்ல. ஓஹோ, கொக்காவே தனியா சம்பாதிச்சதா? நீ ஒண்ணும் வேலை வெட்டிக்கு போறது இல்ல. நான் ஒன்ன மாதிரி தானே பங்காளி. எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? விடு 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 விடு. வாங்க வாங்க வாங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஏற்கனவே சாப்பிட்டு வந்திருப்பாங்க. என்ன மிஸ்டர் பத்மநாபன், ராத்திரி எல்லாம் எங்களை நல்லா திட்டி தீர்த்திருப்பீங்க. என்னடா இவனுக்கு பொக்கேவா கொடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு. அதனால உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் உங்க வீட்டை தேடியே வந்தோம். அதான் நேத்து ராத்திரியே கொடுத்துட்டீங்களே. நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். அப்படியா? பணம் எவ்வளவு தர போறீங்க? பணமா கொடுத்தாதான் நீங்க பேங்க்ல போட்டுருவீங்களே. நாங்க ஏதாவது பொருளா கொடுத்தோம்னா அதையும் பாதி விலைக்கு வித்து பேங்க்ல போட்டுக்குவாரு. உன்னை இப்பதான் மாமலை பத்தி நூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். பத்து சார், நீங்க ஊட்டிக்கு போய் ஹனிமூன் கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. அங்க இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறதுக்கான ஃளைட் டிக்கெட் இதுல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஊட்டி போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. ஊட்டியில தங்குறது சாப்பிடுறது இதுக்கான டோக்கன் இதுல இருக்கு. நீங்க தப்பி தவறி காஃபி டீ சாப்பிடணும்னா கூட இதுல இருக்கிற டோக்கன் தான் யூஸ் பண்ணணும். சோ ஆல் டோக்கன்ஸ் நோ கேஷ். எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு செலவாச்சு? ஆஃப்டர் 30,000. 30,000 ரூபாவா? என் ரிசப்ஷனுக்கு அவ்வளவு தானப்பா செலவாச்சு. இத கேஷா கொடுத்திருந்தா அந்த செலவை நான் டாலி பண்ணிப்பேன்ல. நீங்க அப்படி டேலி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா உங்களை இப்படி கால் இந்தாங்க. குடிங்க பத்மநாபன், வாங்கிக்கப்பா. Thank you. ஹாப்பி மேரேஜ். Thank you very much. பத்மநாபன், ஹாப்பி மேரேஜ். ஏய் ரம்யா, ஓகேவா? ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ, நீயும் அக்கா ஆபீஸ்ல தான் வேலை செய்றியா? இல்ல பக்கத்து ஆபீஸ்ல பாத்ரூம் கிளீன் பண்ணுது, வீடு தேடின்னு காட்ட வந்திருக்குது. எகிராம பொசிஷன்ல உட்கார்றா. அந்த பொண்ணு என்ன நினைக்கும் மாப்ள? ஏஜ் ஃபெலோ. என்ன மாப்ள ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதோ பொட்டியில இருந்து உங்க கை காசு எடுத்து செலவு பண்ற மாதிரி. அவங்க ஓசில தான் டிக்கெட் கொடுத்து போனாங்க. ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே. அந்த டிக்கெட்டை வேணா என்கிட்ட கொடுங்க, நான் யாரையா கூட்டு நீங்க போய் ஆளை ஏற்பாடு பண்ணி கூட்டு போகணும். எனக்கு ஏற்கனவே வீட்டுல ஆள் இருக்குல்ல. அதானே. சுந்தரே வெட்டி எடுத்து வை ராஜா. அப்பா நானும் வரேன். டேய் நீ போகாதடா, ஓவர் லக்கேஜ் ஃளைட் கவுந்துரும். நான் என்னடானா ஓசிலேயே ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடலாம். 5 நாள் நம்ம வீட்டுல சாப்பாடு செலவு மிச்சம்னு நினைச்சேன். நமக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. 30,000 ரூபாய் வேஸ்ட். அண்ணே நீங்களே அண்ணி கூட்டு போயிட்டு வந்துருங்க. 30,000 சாதாரண விஷயமா? நான் அப்படியே போயிட்டு வருவோம். എന്താ ചെയ്തോണ്ടിരിക്കുന്നെ? அதே கடைக்காரனுக்கு 2 மாசம் பாக்கி. போனா கட்டி வச்சிருவேன். அதான் நானே கட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாயிட்டு தாடி வெட்டுறீங்க போல இருக்கு. எனக்கு வேற வேலை என்ன? தின்னு போட்டு சும்மா தான் இருக்கேன். காலத்து டிஃபன் சாப்பிட்டீங்கல்ல? நீ தான் ஆட்டுக்கால் சூப் கொடுத்து அசித்தியே. மத்தியானமும் சாப்பிடணும்ல? ஆமா, சிக்கன் மட்டன் வாசல்ல கும்மன் அடிக்குதே. ஆயிடுச்சா? நீங்க சாப்பிட்டது ஜீரணாச்சா? எங்க சரிக்குது? நீ வந்ததுல இருந்து புளிச்சாப்பம் தான், ஒர்க்கே இல்லையே. ഞാൻ ജീർണാക്കി തരാം. മുടി 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 കാച്ചി. கையிட 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 கையிட. டேய் இங்க என்னடா பண்ற? தண்ணி எடுத்ததும் சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, 2 நாள் சாப்பிடல ஒண்ணாகாது. உடம்பாவது வேலைக்கு உள்ள போடா. எதுக்கு பாப்பா சொல்ற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. என்னப்பா முக்கியமான வேலை? உனக்கு கூட விளையாட தங்கச்சி பாப்பா வேணுமா வேண்டாமா? வேணும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. போடா உள்ள. உங்க அம்மா நம்பி பிரயோஜனம் பேன் பண்ற. கையை விட்டுட்டீங்க. ஆமா இங்க இருக்குங்க. நம்ம ரூம் போயிடலாமே. முதல்ல சார் இந்த துணி எல்லாம் துவைக்கணும். துணி துவைக்கிறதா? ஓமா சரி, இதுல உங்க ஜாக்கெட் இருக்கா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே. மொட்டையை துவைக்கணும்னு நான் என் ஒய்ஃப் தான் நினைச்சேன். அப்பா ஜாக்கெட்டே இவ்வளவு பெருசா இருக்கு. பொண்டாட்டி தான் ஜாக்கெட் போடுறேன். துவைங்க. இருங்க இருங்க, ரெடியாக வேண்டாமா? சோப்பு போடுங்க. போறேன் இருங்க. போறேன் பாருங்க. ஓகே, கையை நன்னாയിട്ട് கசுக்குங்க. இதோ ஓகேவா? எப்படி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பெரிய பட்ட துவைக்கிறேன். இதெல்லாம் துவைச்சாதான் சோறுண்டா. இந்த மானங்கிட்ட சோத்துக்காக நம்ம மகனை வேற தண்ணியில வச்சா தெரியுமா? பாட்டி பாவி, கேவலம் 200 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்கார கழுதா. அனாத வேற. ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்காரனே வேலை வாங்கிட்டு இருப்ப. சோறு தின்னுட்டு சும்மா தானே இருக்காரு. வேலை செய்தா என்ன தப்பு? என்ன தப்பா? ஐயோ 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 ஐயோ, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த மனுஷனை இதுவரைக்கும் நான் குனிய நிமிர விட்டு இருப்பனா? அவ்வளவு அருமையா வளர்த்து வச்சிருக்கிறேனே, இதுவரைக்கும் கொட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கை நனைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கைய சோப்பு போட வச்சுட்டே மூதாவி. ஓ, இவர் இப்படி சோம்பேறி ஆனதுக்கு நீங்க தான் காரணமா? ஐயோ, என்னைக்கு ஒரு வேலைக்காரி உங்களை பார்த்து கேவலமா சொல்லிட்டாலும் இனிமே இந்த வீட்டுல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம், வாங்க. அவசரப்படாத. இந்த வீட்டை விட்டு போய் நம்ம என்ன பண்றது சாப்பாட்டுக்கு? போம்னு சும்மா ஹைட் பண்ண. சாரி. ஏரா தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி, என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் 1 வாரமாச்சு. அவன் 2 நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற? போங்க. வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாளே. அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். ஏந்திரி நட. ஏயா, உனக்கு தான் இங்க 2 நாள் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு அவ வீட்டுல தான சாப்பாடு. அதை விட்டுட்டு இங்கே வந்த? உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே. அந்த ருசிக்காகத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். ஏய்யா, இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சிக்கிட்டா இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு 2 நாள் ஆகுது. நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உல்லாசம் கேக்குதா? வாடிய சக்களத்தி, என் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, 3 பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவன் மரம் முடிஞ்சு போச்சு. வா எப்படி? அப்பா கண்ணே,
கலங்காது கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் மன்னா. பெரிய ராஜ பரம்பரை புரியா? கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து கேட்கறான்? யார பார்த்து கேட்டான்? நீ விடப்பவன அவன ஒரு அடி அடிக்க விட மாட்டான். என்ன சொன்ன? யார பார்த்து கேட்ட நீ? நீ விடு, நீ அவன அடிக்க விட மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உன்னை வந்து பேசிக்கிறேன்டா. யாரையவன் கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சானா? இரு அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டாண்ணே. அட சும்மா இருப்பா. 2 கிலோ அரிசி போடு. அவன் மனசு என்னதான் நினைச்சு பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு. இன்னும் 2 தேங்காய் எடுத்து வை. அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வெட்டிடுவேன் அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலா கொடு. இல்ல உன்னை என்ன இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டார எடுத்து வந்துடுறேன். தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது. ஏன் சோத்து கடையில? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. கையடியா. சரி குழம்பு ஊத்து. மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்களா? ஏண்டி தாயமா, உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி கேக்குதியா? இந்திரியா முன்னாடியா? ஐயோ நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இந்த பார் இப்ப வந்துடுறா. ஏண்டி ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான். நீங்க எப்படி அவசரப்படுறா? ஐயோ இந்த நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் நமக்கு. ஏய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தாண்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன். கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். அளக்குற அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவம். அடுத்து இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போங்கடா. நீ அலௌன்ஸ் பண்ண. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார். இல்லை தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சோ எங்கிருக்கா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா முந்திரிக்கா கொள்ளையடிச்சவன் எங்கிருக்கா? யோ உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடும். ஆமா என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையிலே தண்டை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்ட காயிரும். டேய் அடிச்சு போடாதடா, பிரச்சனை யாரா? சும்மாடா. வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு வரீங்களே, வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வம்பு பண்ணாங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடே ஒரே சொல்றீங்க? யோ இத பாரு, பாடிப்படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவக்காரர் மகடா நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. சும்மாரா. இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். மறுபடியும் அவன் வேணா நாக்க இழுத்து சாத்துருவாமா. இருடா விடுறா. இருடா. இன்னைக்கு 4:30 ராவுகாலா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ விளம்பரத்துல இருக்கான். வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, ஒரு சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா. அடியே
அது அதுக்கு நேர காலம் வரணும்படி வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்ட போகுது. என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பார், இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. மனுஷன். டேய் வீராசாமி சாமி, பின்னாடி போலீஸ் ஜீப் வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. சண்முகா, ஞான பண்டிதா, 2 பொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேஸ்ட் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. ஏடா, உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டையும். இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு 3 படம் எடுத்து வைங்க. சவுக்கத்துல வேணுவாப்ல? அது இல்லன்னு எப்படிங்க? 3 ஜாக்கெட் துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருவருக்கு கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மாய்ச்சி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா. வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடுது. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசல் பண்ணிடலாம். டீ விடுறா. பெருசு டீ அதிகாரமா காப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். நாடா கொடுக்க மாட்டேன். அறுவடை முடியட்டும், வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்ல என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா, உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறேன்ப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்ன? ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ, என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல ஒண்ணு தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பின்ன வக்கீலா? யோ, அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை, பொண்ணு எத்தனை? பொண்ணு 3, ஆண் 2. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் 100 வீட்டுக்கு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு போறதா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏண்டா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. அடி ராக்காய் மூக்காய் குப்பாய் கராசி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம். சாப்பிடணும், ஆனா முயல கூடாது. என்ன வாங்க வாங்க வாங்க.
குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய் வாயை முடிக்க பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா? கல்யாண விளக்கன்னு பாக்குறான். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பார்க்கலாமா? 12:30 யமகண்டம். சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறான். வாங்கடா சாப்பிடலாம். வாடா நீ வாய. விஜயா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா எனக்கு 2. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பரவ வைமா. ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? என்னங்கடா உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பாத்து பேசு. டேய் இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிட நான் போறேன். டேய் சிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தான் சாப்பிட்டேன். நீங்க தின்ன எங்கால போட்டு அடிக்கிற? ஜவுளி 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 ஜவுளி. ஏன் ஜவுளி மூட்டை இறக்கி வை. என்னென்ன இருக்கு? சின்னாலப்பட்டி சேலை, ஜக்கம்பட்டி ஜாக்கெட்டு, பட்டுக்கோட்டை பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு. சாலவமான சட்ட துணி இருக்கு. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என் ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வாங்கிட்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வாங்கிட்டு போறா வெறும் சிரிக்கி. இது சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபா தள்ளி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. பேர் என்னமா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு போறாளுங்க? ஒரு ஆள் வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடற்கறாளுங்க போக்க கட்ட சிரிக்கீங்க. எனக்கு கடன் எல்லாம் வேண்டாம். ஏன் துரைக்கு என்ன இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் கொடுக்கட்டுமா? ஏன் அள்ளி நகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களா? அள்ளி நேரம் அன்றாயிரம் விலை ஜாஸ்தி. 2 அன்றாயிரம் 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயிரு கிழிஞ்சது. அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ? இவ்வளவு கட்டன் லெட்டர் பேசுறா? இது பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே. இது ஓஞ்சலையா? அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கறது நீ ஒருத்தி தான். உன்னை ஆயுஸ் பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற? கவலைப்படாத. இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போட்டுறேன். என்னைக்கு உன் பாலை குடிக்கணும் அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க பாரு, இது யார்த்தையாவது சொன்னா உனக்கு ஒண்ணு முக்கியமா பண்ணையார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற? இங்க காட்டு. இந்தா. புது துணி வாங்கிட்டு போறியா? இரு அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா என்ன உரல தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில்ல பால் செம்பு நிறைய. சுத்த விவரங்கட்டானா இருக்கிறியே. இருக்கிற புல்ல எடுத்து போடுறதுக்கு என்னடா? புல்லா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புல் இல்லாம தொடச்சு கிடக்கு. அவன் என்ன புல்லா போடுறா? புது ஜாயத்துல போட்டு அலைகிறா. அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இருந்தா நம்மளையும் ரொட்டி வச்சுக்குவா. ஏங்க டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க. உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இந்த கடாப்பைய
ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க. 10ஆவதுக்கு புதுசா 4வது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன அது? ஐயா 3 கேரியல் ருசியா இருந்தா நான் 4வது கேரியல் தேடி இருப்பேனா? நல்லாதான் சொல்றான். ஆமா, சாப்பிட்டா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்தம் சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி கட்டுறியா? நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன். இந்தாமா 4வது கேரியர். இந்த 3ல என்ன குழப்பம் பார்த்தல, நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. ஐயா இந்த பிள்ளையா இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. எடுத்து போங்க. அதெல்லாம் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா மறுவேலை. இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரா விட்டு நிலம். ஏண்டா பெருமாளே, எங்கடா போற? எங்க ஆட்டோ வீட்டுக்கு போறான். ஊர்ல திருவிழா, என்ன முடியா பிடிச்சு கூட்டிட்டு போறா. அட அருவு விட்டவன, இன்னைக்கு வடக்க சூளமாச்ச கூட்டிக்கிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்கு சோளம் கிழக்கு சோளம் பூரா அந்த காலத்திலேயே இருங்க. பின்னால அனுபவிப்ப நான் சொன்னதை. எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ அனுப்பிச்சுக்க. ஏண்டி, என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் குறுக்கு வழி. ஆமா, சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல, பேசாம வாடி. யாரையா நீ? ஆமா, சூள கலப்பேன். இருக்கலாம் கலப்பு. குடுக்காட்ட என்ன பண்ணுவ? ஐயோ, என்னங்க அப்ப என்ன பெரியவர் சொன்னாரு வடக்கு சூளம் போறாங்கன்னு கேட்டீங்களா? கலட்டி குடுறி மாட்டு. ஐயா, இது தெற்கு சூளமா வடக்கு சூளமா? திரி சூளம். நீ திருப்பு. நீ திருப்பு. ராணி நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே எல்ரா. இன்னொரு 5. ஐயோ, என்னடா காசு இல்லையே? அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன். சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. வெளியே நிறுத்து. நானும் மானஸ்தேன். நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து. கொஞ்சம் என் ட்ரான்ஸ்பர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன? சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடு. சரியான போட்டு. ஆமா, பெரிய வஞ்சிக்கோட்டை வாலிபன். நீ போடு. ஏமா என்னங்க சாமி? பச்சை குத்து எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு 1 ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும். குத்துறியா? கை காமிங்க. இரு. கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? பேரு லட்சுமி. சம்சாரம் பேரா? சம்சாரம் ஆக போறவ. அத்தம்மா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தமா. 5 கையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. யார பார்த்து அலுப்ப பயங்கற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? ஆடவா அசையாம உக்காரு சாமி. அப்படியே இரு சாமி. 5 கையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. 5 விரலில் மோதிரமா, அவ அத்த மகன் தந்த சீதனமா. பாத்தியா, நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்கேன். என்ன எதுவும் கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு இன்னைக்கு எப்படியும் சொல்லிடுற முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இத பார்த்தா தெரிஞ்சுக்க. நீ மேல இவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க. எனக்கு மட்டும் அனுமாருக்கு இருக்கிற சக்தி இருந்துருந்துச்சுன்னா என் நெஞ்ச கிழிச்சு இதயத்திலேயே உன் பேரை நான் பச்சை வச்சிருப்பேன். லட்சுமி, ஐயா லட்சுமி, என்ன சாமி கட்டி பிடிக்கிற? சாலை சண்டை கூட்டுற. ஐயோ வேண்டாமா, ஏதோ ஒரு ஞாபகத்தை கட்டி பிடிச்சேன். இந்த 5 ரூபா வச்சுக்க. என்ன சாமி எத்தமா 1 ரூபா இருக்கு? கட்டி பிடிச்சது 1 ரூபா வச்சுக்க. அப்ப இன்னும் 5 வருஷம் கட்டி பிடிச்சிட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போ. ஐயோ ரொம்ப போச்சு. முதல்ல இத போய் லட்சுமியிட காட்டி விஷயத்தை போட்டு உடச்சணும். விஜயா, உன் யோசனையே யோசனைடா. வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு 1 வாரம் ஆச்சு. ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும்.
கீழே ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன தேடுறீங்க? இல்ல, கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீங்க வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன். இல்ல. எவ்வளவு வாடகை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வராறு விலை போட்டுருக்கு. ஆமா. கையை எடுத்தா நொண்டி ஆயிடுவேனே. எதுக்கே கையை பிடிச்ச? 30 ரூபா கொடுத்துருக்கேன், கையை பிடிக்க மாட்டேன். அது வீட்டுக்கு. வீட்டுக்கா? எவன் சொன்னது? வாடகைக்கு விடப்படும் போர்டு எழுதி போட்டுவிட்டு கீழே நீ உட்கார்ந்து இருக்க. யோ, வாடகைக்கு வீடு விடப்படும் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். எவன் சொன்னா? வாடகைக்கு விடப்படும் மொட்டை எழுதி போட்டிருக்கீங்க, வீட்டை காணாம. அது மழையில நனைஞ்சு போச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது? மழையில நனையும், அதெல்லாம் முடியாது. எவ்வளவு திமிருண்டா என் கையை பிடிப்பேன். எடு அந்த விளக்க மாட்டேன். விளக்க மாத்திர அடிக்காத. ஊர்ல உள்ளதை எவனாவது பாத்திர போறான்டா சொன்னாக்கலையே. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அது ரெண்டும் என் கையில வச்சிருக்கேன், அதாலே அடிச்சிட்டு போ. ரொம்ப நன்றி. பாத்தியாரே, உன் நிலைமையை பாத்தியா? பொம்பளை கையால விளக்கு மாத்தால அடி வாங்க வேண்டியதா போச்சு. என்ன வாத்தியாரு? சயின்ஸ் வாத்தியாரு. அது தெரியுது. ஆமா, அந்த பொண்ணு என்ன உங்களை விளக்கு மாத்த அடிச்சுட்டு போகுதா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு 1ஆம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு. வயசாகி போச்சு, சேர முடியாதுன்னு. அது என்ன தலையெல்லாம் விளக்கமாரா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. என் தலையில இல்ல, உங்க தலையில. அடிச்சத பாத்துட்டியா? பாத்தனே. இரு, பாக்கெட்ல பாதி விளக்கமாரா இருக்குச்சா. இந்த நிகழ்ச்சி யார்கிட்டையும் சொல்லிடாத. ஆண்டாவா, அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்கு மாத்தல இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும், அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல, அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழுக்குத்தான் தோண்டி சொன்ன நாய அடிச்சு தோவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. டேய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணு இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ, மாடன அலைங்க,
அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி என்னது? எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குழி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போ. அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியா கட்வன். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா ஐடியாவை. விஸ்கோந்து நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா. நீ வேற என்ன ஐடியா வாங்க. அட வேணாம்ப்பா. அண்ணா ஐடியா வேற வாங்கிக்கப்பா. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே அவன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கல ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கழுதை. அண்ணே சொல்லி வை. அமைதி அமைதி. அண்ணே ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. ஏய் உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு. இங்கயா? இங்க இல்ல. இங்கயா? அங்க. இங்கயா? டேய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போட்டு இருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? That's nice. இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது. இறங்கி நான் பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை போகலாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவம் சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ் கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ் அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சி நீ சின்ன பையன் மாதிரி இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். அடிங்க போ மகள புறா. டேய் புறாவல புறா. லவ் பண்ற மூஞ்சாத புடிங்கடா. டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா. விடாதீங்கடா அவள. ஹலோ ஹலோ கமிங் எலிஸ். எனி ஐடியா வாண்டட்? ஹெல்பிங் நேச்சர்? நோ. உங்க ஐடியாவும் படிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோடா, ராணிய சாயந்தரம் அழைச்சிட்டு வரேன்.
ரூமை கிளீன் பண்ணி வை. சரி பாய். மணி என்ன இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொல்லு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போம். எடுப்பு சோறெல்லாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சா வேலை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்ன வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. ரொம்ப நேரமாயி போச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க. சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு போடி. நேத்து வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறமா ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, நின்று பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். Hello. Hello. My name is Ramasamy, Constable of Tamil Nadu Police. கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு. இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா. இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க. ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்பிளை யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா, இதுக்கு பேர் தாங்க குசு குசு லவ். தெரிஞ்சீங்களா? நல்லா இருக்குது. கல்யாணே என்னவோ பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எருமை பாத்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே.
இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தனே இல்ல. நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்ச பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிளே, வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூட. ஐயோ வேண்டாம். இந்த போடே போட ஜீப்ல என்ற அம்மே என்ற பொண்ணு மாட ఏమండి ఇక్కడ చూడండి ఏంట్రీ కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவளுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட. யோ, எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க, கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீங்கள் இந்த மகன். யோ, அம்மா எழுந்திருவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. அம்மா, அக்கா ஓடுவாங்களே, திருட. இங்க அக்கா, அந்த ரூம்ல திருட. ஐயோ, திருட திருட திருட. ஐயோ, திருட 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 திருட. அடி நம்ம பழம் போல இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியா பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா?